கொஞ்சமாவது சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க கார்த்திக். இந்தங்க. சாப்பிடுங்க. நல்லா இருக்குடி. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சாப்பிட கூட முடியாம நாங்க அந்த வீட்டுல மனசு புழுங்கிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா இந்த மகராசனுக்கு ஓட்டுக்கிட்டு இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கல்யாண மண்டபத்துல உன்னை அம்போன்னு விட்டுட்டு போனவன் தானடி இந்த கார்த்திக். அன்னைக்கு இவனுக்கு துணிச்சல் இருந்திருந்தா உன் கழுத்துல தாலி ஏறி இருக்கும், நீயும் நல்லா வாழ்ந்திருப்ப. அன்னைக்கு இவன் அம்மா அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு ஊமை மாதிரி இருந்தா. நாம அனாதைங்க மாதிரி மண்டபத்தை விட்டு வெளியில வந்தோம். கொஞ்ச நேரத்துல இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா. இன்னைக்கு இவன் உனக்கு பெருசா போயிட்டானா? அம்மா புரியாம பேசாத. கார்த்திக் இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம். ஏன் சைடும் தப்பு இருக்கு. அதெல்லாம் விட ஆனந்தி, முடிஞ்சு போன விஷயம். நீ கார்த்திக்கு உதவி பண்றது சரி, ஆனா இதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன? நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியலக்கா. கார்த்திக் குணம் ஆகட்டும், ஆனா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா உன்னோட வாழ்க்கை, உன்னோட எதிர்காலம், அதெல்லாம் எப்படி நீ சமாளிக்க போற? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அதுக்கு என்ன அவசரமா? ஏ நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு இளையவங்க தான் மனோ, ஆர்த்தி. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ எதுக்கடி காத்துட்டு இருக்கணும்? சரி ஆனந்தி, பிராங்காவே கேக்குறேன். கார்த்திகை குணப்படுத்தி நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க போறியா? கேக்குறதுக்கு பதில் சொல்லுடி. என்னன்னு சொல்றது? என்னங்க இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க பெரியவங்க, கொஞ்சம் கேளுங்களேன். ஆனந்தி, உன்னோட என்னன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. பாத்தீங்களா, கல்லு மாதிரி நிக்கிறா. சொல்லுமா, அம்மா கேக்குறாங்கல்ல. சொல்லு ஆனந்தி, கார்த்திக் பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? அக்கா, கார்த்திகை குணப்படுத்தணும், பழைய மாதிரி ஆக்கணும். ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதில்ல. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிப்பல்ல? பண்ணிப்பேன். அப்போ நான் சொல்றது நீ கேளு. நீ பாரதியை கல்யாணம் பண்ணிக்க. என்னடி பாக்குற? ஏற்கனவே பேசின சம்பந்தம் தானே இது. எங்க உங்களுக்கு ஏதாவது தயக்கம்? இல்ல, எனக்கு எதுவும் தயக்கலாம் இல்லம்மா. என்ன ஆனந்தி அமைதியா இருக்க? பாரதி மாதிரி உன்னை புரிஞ்சுகிட்டவரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கல்லு மாதிரி நிக்கிற பாரு. இவ கண்ணுக்கு நல்லதே படாது போல இருக்கு. இத பாருடி, நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் பாரதிய கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன மறந்துடு. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க நீ? சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாரதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். உஷா, எங்க போயிட்டு வர? நானா? என்ன திடீர்னு கேக்குறீங்க? ஏ, நீ எங்க போயிட்டு வரேன்னு கேட்க கூடாதா? கேட்கலாமே. ஆனா நீங்க பொதுவா இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதான்.
சரி, நான் கேட்டது பதில் சொல்லாம வேற ஏதோ பேசுற. எங்க போயிட்டு வரேன்னு உன்னை கேட்டேன். நான் அடியாருக்கு போனேன். அடியாரா? அங்க யார பார்க்க போனேன்? அங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன். அம்மாவையா? உங்க அம்மாவையா? உங்க அம்மாவுக்கும் அடியாருக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க அடியார்ல என்ன பண்றாங்க? அது அது வந்து அம்மா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு அடியாரில் இருக்காங்க. அங்கே வந்தாங்களா, என்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் சோ நீ அடியார்ல? ஆதி, இங்க என்னடா வெட்டி பேச்சு? மண்டபத்துல இருந்து கிஷோர் 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. உங்க அப்பா வேற அப்பவே மண்டபத்துக்கு வர சொன்னாரு. போய் வேலையை பாருடா. அதை விட்டுட்டு இங்க நின்னு சும்மா. உஷா, சீர்வரிசை தட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணாம அப்படியே இருக்கு. போய் அதெல்லாம் எடுத்து வை. மருமகனு தான் பேரு. கூட மாட ஒத்தாசை பண்ண சொல்லி நான் தான் கெஞ்ச வேண்டியிருக்கு. போ. சாரி அத்தை. இந்த டிரைவர் எங்க போனா? டிரைவர், கார்த்திக், கார்த்திக், இதுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இது யாருன்னு தெரியுதா? கார்த்திக், கார்த்திக், இங்க பாருங்க. இது இது எந்த இடம்னு தெரியுதா? அன்னைக்கு நாம போய் நம்ம போட்டோ எடுத்தோமே, ஆனந்தி. ஞாபகம் இல்ல? ஓ, போட்டோ செஷனா? கார்த்திக், தெரியுதா கார்த்திக்? எல்லாம் நீங்க தான். நல்லா இருக்கீங்க பாருங்க. இவருக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது பாரதி. நாளைக்கு இவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். ஞாபகம் இருக்கு. கரெக்டா போயிடலாம். ஆனந்தி, என்ன? எனக்கு எவ்வளவு நேரமாங்க இந்த செடிக்கே தண்ணி ஊத்திட்டு இருப்பீங்க? இல்ல, கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும். என்ன? ப்ளீஸ் பையன். கார்த்திக், அப்படியே ஒவ்வொரு போட்டோவை பார்த்துட்டு இருங்க. நான் இப்ப வந்துடுறேன். சரியா? பாருங்க. வாங்க. என்ன பாரதி, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்ன பாரதி, நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. ஏதோ தங்கமலை இளவரசி கிட்ட ரகசியம் சொல்ல கூட்டிட்டு போற மாதிரி 7 கடல் 7 மலை தாண்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம் பாரதி? ஆனந்தி, நீ சொன்னது உண்மையா ஆனந்தி? என்ன சொன்னது? நம்ம கல்யாணத்தை பத்தி. ஆமா, உண்மைதான். ஏன்? இல்ல, எல்லாரும் கட்டாயப்படுத்துறதுக்காக தான் சொன்னியோன்னு நினைச்சேன். என்ன பாரதி, நான் என்ன சின்ன குழந்தையா? மத்தவங்க கட்டாயப்படுத்தினா ஆமான்னு சொல்றதுக்கு? அதுவும் இல்லாம அம்மாவும் அக்காவும் பேசினத அவங்க சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தேன். நியாயம் பட்டுச்சு. எனக்கும் வயசாயிட்டே போதுன்னு அவங்க சொன்னதுல தப்பு ஒன்றும் இல்லையே. அதனால தான் நான் சரின்னு சொல்லிட்டேன். அதான், அதுக்கு தான் கேட்டேன். என்ன விரும்பி தானே சரின்னு சொன்னேன். இதுல விருப்பு வெறுப்பு எங்க இருந்து வந்துச்சு? வீட்ல சொல்றாங்கன்றதுக்காக யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் மனசு ஈஸியா ஓகே சொல்லிச்சு. தட்ஸ் ஆல். உங்களை விட பெட்டர் சாய்ஸ் வேற யாரும் கிடையாது. அப்படி இருந்தா அதுக்கு எப்படி நான் தலையாட்டி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனந்தி, ஏதோ ஒரு வகையில
என்னோட காதலை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க பாரதி, இப்போ உங்க காதலை புரிஞ்சுக்கிட்டலன்னா இந்த முடிவு எடுக்கல. தயவு செஞ்சு அதையும் இதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. எதிர்காலத்துல ரொம்ப என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. உங்க லவ் எப்படிப்பட்டதுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு புரிய வைங்க. எனக்கு அது போதும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழ போறோம்னு ஒவ்வொரு செகண்டும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் அது இவ்வளோ போறதுக்கு அப்புறம் உனக்கு அமைய போற குடும்ப வாழ்க்கைய ஒரு ஒரு பொக்கிஷ மாதிரி பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனந்தி. சரி சரி, ஸ்கூல் பையன் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. பி பிராக்டிக்கல் பாரதி. இயல்பா இருப்போம். நம்ம நட்பு கல்யாண வாழ்க்கைய மாறப்போகுது. அதுல காதல் இருக்கணும். அதை காப்பாத்துறதுல நம்ம 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கணும். ஆமா, நான் தான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டல. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தை கொண்டாட ஒரு ட்ரீட் போலாமா? எதுக்கு பாரதி? என்ன ஆனந்தி, ப்ளீஸ் எனக்காக வரக்கூடாதா? அதுக்கு இல்ல, கார்த்திகை வர வீட்டுல தனியா விட்டுட்டு. ஆனந்தி, நீங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஷோ, அது நாகரிகம் இல்லதான். ஆனா எங்க பையன் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ஆர்வம் இருக்கு இல்லையா, அதான். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அங்கிள். நம்ம 4 பேருமே சேர்ந்து பேசிருக்கலாம். நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லா இருந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா. சரி சரி, கார்த்திகை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வாங்கம்மா. ஆமா ஆனந்தி, நீங்க 2 பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்க. ஓகே கார்த்திகை நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. கார்த்திக், ஐயோ, கார்த்திக் என்னாச்சு? கார்த்திக், கார்த்திக், ஐயோ, கார்த்திக், என்னப்பா இது? என்னாச்சு தெரியுமா? பாத்து. அம்மா, தலைக்கு வேலையம்மா. என்னப்பா இது? தெரியலம்மா. கார்த்திக், 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 என்னாச்சுப்பா? ஐயோ, கார்த்திக், கார்த்திக், என்னப்பா? ஒன்னாகாதுமா. கார்த்திக், கார்த்திக், என்னப்பா இது? நல்லா தானே இருந்தாரு. தெரியலையே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கா ஆனந்தி? இல்லையே. என்னப்பா? கார்த்திக், தெரியலம்மா. ஐயோ, கார்த்திக், விடுமா. ஜான்சி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. தண்ணி கொண்டு வாம்மா. எடுத்துட்டு வரேன்ப்பா. அப்பா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே நாம வரோம்னு சொல்லிடுப்பா. ஆனந்தி, நம்ம இன்னைக்கு எங்கேயும் வெளியே போக வேண்டாம். கார்த்திகை கூட்டி டாக்டர் போலாம். ஓகே சார். ஆமா, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். ஒன்றும் கவலையப்படாதீங்க. எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகே, வாங்க அபி, உட்காருங்க. ஓகே சார், நான் உங்களை அப்புறமா கான்டாக்ட் பண்ணி பேசுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க கேட்ட மாதிரியே சிவதாஸை பத்தி விசாரிச்சேன். அவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்படியா சார்? இப்போ சிவதாஸ் எங்க வச்சிருக்காங்களா? கேரளா போலீஸ் அவரை கொச்சின் ஜெயிலில் வச்சிருக்காங்க. கொச்சி இல்லையா? ஆமா, கேரளால வச்சு ஒரு ஆந்திர தொழிலதிபரை ஒரு மும்பை குரூப் கொலை செஞ்சிருக்கு. அந்த கொலையில சிவதாஸுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. ஒரு பக்கம் ஆந்திரா ரவுடிக்கு அவரை தேடி இருக்காங்க, இன்னொரு பக்கம் கேரளா போலீஸும் அவரை தேடி இருக்காங்க. அங்கிருந்து தப்பிச்ச சிவதாஸ் சென்னைக்கு வந்திருக்காரு. அவரை பின்தொடர்ந்து வந்த ஆந்திரா ரவுடிங்க சென்னையில வச்சு சிவதாஸை சுட்டிருக்காங்க. ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்ச சிவதாஸ் கடைசியில உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்காரு. சார், இது ரொம்ப பெரிய மேட்டரா இருக்கும் போல இருக்கு. சிவதாஸ் வெளியில வரதுக்கு சான்ஸ் இருக்கா? அது சிவதாஸோட ஒத்துழைப்பு, வரப்போற ஜட்ஜ்மெண்ட் இதை பொறுத்து தான் இருக்கு. ஆனா சுலபத்துல சிவதாஸ் வெளியே வந்துட முடியாது. அவர் வெளியே வர்றதுக்கு மாசக்கணக்கில் ஆகும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம சிவதாஸ் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கணும் சார். இல்ல பி, அது ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலும் காரியம் நடக்குமான்னு தெரியல. சார், நம்ம முயற்சி பண்ணியே ஆகணும் சார். ஆதியோட நோட்டீஸ்க்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதுக்கான அவகாசமும் இப்ப முடிய போகுது. சிவதாஸோட ஷேர்ஸ் இருந்தாதான் நம்ம கம்பெனியை மீட்க முடியும்.
இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் லேட் ஆச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். புரியுது அபி, இந்த சூழ்நிலை சரியில்லை. நாம ரிஸ்க் எடுத்து போய் சிவதாஸ் அதை மறுத்துட்டா, ஏன்னா ஏற்கனவே உங்க மேல அவர் கடுமையான கோபத்துல இருக்காருன்னு வேற சொன்னீங்க. இல்ல சார், இது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடியும். நாங்க இன்னைக்கே கிளம்புறோம். வரும்போது சிவதாஸோட கையெழுத்தோட தான் வருவோம். ஓகே அபி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். போயிட்டு வரேன் சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.